தளபதி விஜய் அவர்கள் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்க மேலும் அடுத்த திரைப்படத்திற்கான ஆலோசனையிலும் இருந்து வருகிறார். மறுபக்கம் பாத்தீங்கன்னா அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் மற்றும் விஜய் சார் இருவருமே இந்த தமிழ் சினிமாவில் போற்றப்படும் நடிகர்களாகவும் உயர்ந்து நிற்கின்றனர். இவர்களுக்கு இருக்கும் மாஸ் வேறு எந்த ஒரு நடிகருக்கும் இல்லை என்றுதான் சொல்லணும். அதாவது உயிரை பணையம் வைத்து நடித்தாலும் கூட மற்ற நடிகர்களுக்கு இவர்களை போல ஒரு அங்கீகாரம் கிடைப்பது கிடையாது. இருவருடைய ரசிகர்களும் நம்ம அஜித் சார் மற்றும் விஜய் சாரை கடவுளை விட பெரிதாக எண்ணுகின்றனர். மேலும் சோசியல் மீடியா பக்கம் பாத்தீங்கன்னா இருவரையுமே புகழ்ந்து நாள்தோறும் ஏதாவது ஒரு செய்தியை வைரலாக்கி வந்துட்டு இருக்காங்க. அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரசிகர்களை ஒரு முறை கூட நேரில் சந்தித்து பேசியது கிடையாது. இருந்தாலுமே அவருக்குண்டான ரசிகர் பட்டாளம் எண்ணில் அடங்காதது. இதற்கிடையில விஜய் சார் சமீபத்தில் ஒரு புதிய பிராண்ட் கார் ஒன்றை வாங்கியிருப்பதாகவும் அதுதான் சோசியல் மீடியாவில் இப்பொழுதைக்கு மிகவும் ட்ரெண்டிலுமே இருந்து வந்துட்டு இருக்கு. லெக்ஸஸ் எல்எம் என்ற பிராண்டில் அமைந்த அந்த சொகுசு காருடைய விலை பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் சுமார் 2 to 2.30 கோடி வரை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதே போலதான் நம்ம அஜித் சார் கூட சமீபத்தில் ஃபெராரி கார் ஒன்றை வாங்கி மாஸ் காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.